இந்த ஃபேஸ் வாஷ், பாடி வாஷ் இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவா? ரூ. 60 சோப்பு இருந்தால் போதும். மூஞ்சிக்கு, தலைக்கு, உடம்புக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்குவேன். அந்த மாதிரி சொல்கிற ஆளா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். முதல்ல ஃபேஸ் வாஷ், இந்த பாடி வாஷ், இந்த சோப்புக்கெல்லான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபேஸ் வாஷோ, பாடி வாஷோ, சோப்போ எல்லாமே க்ளீனிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த சோப் நார்மலாக நம்ம கடைகளில் வாங்குகிற சோப் எல்லாமே அதிகமான நுரை கொடுக்கும், நல்ல கலராக இருக்கும், பயங்கர வாசனையாக இருக்கும். நீங்கள் போட்டு குளிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா 2 வீட்டுக்கு மணக்கும் அப்படி சொல்வீங்கள்ல, அதுவே முதல்ல கெமிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்கிறதுக்கான நிறைய அறிகுறி. ஏன்னா நிறைய கலரோ, ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸோ, இல்லை நிறைய ஃபோம் வந்தாலோ அதில் உங்களுக்கு ஒத்துக்காத ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கலாம். இல்லை உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ட்ரையாக நேச்சுரல் ஆயிலை ரிமூவ் பண்ணுற மாதிரியான கெமிக்கல்ஸ் இருக்கலாம்னு அர்த்தம். உங்கள் உடம்புல இருக்க ஆயில் அப்படியே மெயின்டைன் பண்ணி உங்களை சும்மா மேலாப்பில் குளிக்க வைக்கிறது தான் இந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் பாடி வாஷஸோட வேலை. இதில் ஏன் அப்படி இருக்குது, அதில் ஏன் அப்படி இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரீஸில் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்க ஸ்கின்னுக்கு இருக்கிற ஆயிலையும் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு சோப் இருந்தால் அது அவங்களோட ஸ்கின் அலர்ஜிஸை ட்ரிகர் பண்ணும். ஸோ அது மாதிரி உருவாக்குனது தான் இந்த ஃபேஸ் வாஷஸ் அண்ட் பாடி வாஷஸ் எல்லாமே. உங்கள் ஸ்கின்னில் இருக்க ஆயிலை ரிமூவ் பண்ணாமல் மைல்ட் கிளென்சிங்காக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரை ஸ்கின்க்கு நல்லாயிருக்கும். ஆயில் எக்ஸ்ட்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆயிலி ஸ்கின்க்கு நல்லாயிருக்கும். காம்பினேஷன் ஸ்கின்க்கு ஒரு நார்மலான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நார்மல் ஸ்கின்க்கு எந்த மாதிரினாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா காம்பினேஷன் ஸ்கின்னுக்கெலாம் டீ ஜோனில் ஆயிலியாக இருக்கும், கன்னத்துக்கிட்டலாம் ட்ரையாக இருக்கும். அவங்க ஒரு மைல்டாக ரொம்ப ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான சோப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபேஸ் வாஷோ எதுவோ உங்கள் ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுக்கிட்டு எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணுங்கள்.